சூர்யா நடிப்பில் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். வெல்கம் டு பிரதீப் 41. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மெர்ச்சி சிவா அண்ட் பிரியா ஆனந்த், தஷீரோ இவங்களாம் நடிச்ச சுமோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுமோ இந்த படத்தோட கதைக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விடிவி கணேஷ் தான் காட்டுறாங்க. விடிவி கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதில் கொஞ்சம் லாஸ் ஆனதுனால இவர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து அவர் பிடிச்சாரு. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அவங்க காரை எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறாங்க போலீஸ்காரங்க. அவர் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேன், எனக்கு ஃப்ரெண்டு வந்து போலீஸ்கார் தான், நான் அவர்கிட்ட பேசுன்னு சொல்லும்போது ஸோ அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ஸ்பெஷலாக நம்ம சதீஷ் அவர் தான் வந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்லும்போது வந்து சதீஷ் வந்துட்டு ஏன் இதை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிற என்ன ரீசன் கேட்கும்போது இவர் ஒரு கதை சொல்றாரு. ஸோ அந்த கதை என்ன, ஸோ அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருந்தது, இதை பத்தி சொன்னாரா. இதுதான் இந்த படத்தோட கதைக்களமாவே இருக்குது. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் தான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுவேன். ஸோ டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களத்தை நம்மளுக்கு இந்த டைரக்டர் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ்ல நம்ம காமெடி ஆக்டர் உள்ள வந்து இது பண்றதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களமாக இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல சிவாவோட ஆக்டிங், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிவா வந்து இந்த படத்துல ஒரு நல்ல ஆக்டிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு சூதுகா 2ல பார்க்கும்போது விஜய் சேதுபதி ஆக்டிங்க்கு இவர் ஆக்டிங் வேற லெவல்ல கொடுத்திருந்தாலுமே, ஆனா அவரோட காமெடி நகைச்சுவைகள் வந்து நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த காமெடிகள் நல்லா கொடுத்திருப்பாரு. திருதுப்புல ஒரு காமெடி சொல்றதை விட்டு அதை பார்க்கும்போது நமக்கு அந்த டைம்ல சிரிப்பு வராது, அது யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வர மாதிரி இருக்கும் சிவாவோட காமெடிகள்லாம். ஸோ அதே மாதிரி இந்த படத்துல அதிக காமெடிகள் இல்லைனாலும் அவர் வந்து தன்னோட நடிப்பை இந்த படத்துல நல்லாவே கொடுத்திருக்காரு சொல்லணும். அதே மாதிரி பிரியா ஆனந்த் இவங்களும் அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ஹீரோயினா அவங்க கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அதுல விடிவி கணேஷ், நிழல்கள் ரவி, யோகி பாபு, சதீஷ், ஸோ இந்த மாதிரி இன்னும் பல ஆக்டர்ஸ்லாம் இதில் நடிச்சு நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட மியூசிக் ஆகட்டும், அந்த சைனீஸ் பிஜிஎம்ஸ் வர்றதாகட்டும், ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விநாயகருக்கு வந்து அந்த கணேஷா அப்படிங்கிற பேர் சூஸ் பண்றதுக்காகவே அந்த விநாயகருக்கு பேர் வந்து சூஸ் பண்ணி அந்த கெட்டப்ல அந்த விநாயகர் சாங் ஒன்று பண்ணியிருப்பாங்க. உண்மையாலுமே அந்த சாங் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த ஆளுக்கு வந்து அந்த விநாயகர் கெட்டப் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதனால வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல மைனஸ் என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எஸ்பி ஹாஸ்மினோட திரைக்கதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் அவ்வளோக்குலாம் இல்லை, ஒரு மைல்டா எடுத்துட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை, காமெடிஸ் அவ்வளோக்கு இல்லை, ஓகே. ஸோ அந்த டிஃப்ரெண்டான கேரக்டர் தஷீரோ அவருக்காக அந்த மெர்ச்சி சிவாக்காக இந்த படத்தை வந்து ஒரு தடவை உட்காந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதானா தவிர மற்றபடி இதில் வேற அவ்வளோக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வில்லன் குரூப்ஸில் காட்டியிருந்தாங்க. அவங்கள வந்து பார்க்குற நம்ம ஏரியாவில் அந்த கூர்க்காகலாம் வருவாங்க தெரியுமா, அவங்கள பார்க்குற மாதிரி தான் ஃபீலே தவிர வில்லங்கிற அந்த ஒரு ஃபீல்னஸே இல்லை. அது மாதிரி இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ் மேனன், உண்மையாலுமே அவர் வந்து பெரிய சினிமாட்டோகிராஃபர். இந்தியா லெவல்ல ராஜீவ் மேனன் சினிமாட்டோகிராஃபர்னா சூப்பரான சினிமாட்டோகிராஃபர் தான் சொல்லணும். ஆனா அவரே வந்து இந்த படத்தை பண்ணாராங்கிறது அவருக்கே சந்தேகம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க பண்ண சினிமாட்டோகிராஃபர் ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு எனக்கு புரியல. ஆனா அவரு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல சினிமாட்டோகிராஃபி மாதிரி. இந்த படத்தோட எடிட்டர் பிரவீன் கேஎல், இவர் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங்க அங்கங்க சொதப்பி வச்சு எடிட்டர் பிரவீன் நீங்களா இது அப்படிங்கிற ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்னடா சொல்ற பிரதீப், இந்த படத்துக்கு போலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு இந்த படம் ஓகே. அந்த தஷீரோ கேரக்டர் வந்து அந்த விநாயகர் கெட்டப் போட்டு அந்த தஷீரோ கேரக்டரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு டம்மி பீஸா காட்டி செகண்ட் ஹாஃப்ல ஒரு பில்டப்பா காட்டுறதுக்காக ஸோ இந்த படத்தை நம்ம உட்காந்து பார்க்கலாம். தவிர அந்த சும்மா அந்த கேமை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ஒரு 10% 1% நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாமே தவிர மற்றபடி இந்த படத்தில் அவ்வளோக்குலாம் எதுவுமே இல்லை. அதே ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா 5/2. ஸோ இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகட்டும், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகட்டும், ட்ரீசர் ரிலீஸ் ஆகட்டும், உங்களுக்கு என்ன மறக்காம பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.